விவசாயிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு விவசாயி ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. அவரோட தென்னை மரத்துல இலையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாகி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு. இது தஞ்சாவூர் வாடல் நோய்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி மஞ்சள் ஆகிடும். போக போக மாலை போட்ட மாதிரி இலையெல்லாம் ரெண்டு பக்கமும் தொங்கிடும். இதுவே இன்னும் முத்தின ஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த தண்டு பகுதியில சீல் மாதிரி வரையும். அதனால உள்ள இருக்க மர திசுக்கள்லாம் என்ன ஆகும்னா அழுகி போய் அங்க ஒரு துர்நாற்றம் வீசும். இதுவே இன்னும் கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா பென்சில் டாப்னு சொல்லுவாங்க. ஸோ மரத்தோட கார்னர் கொஞ்சம் கூம்பு மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிச்சோபயோடெக்கோட ஃபிடிலிட்டி. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நுண்ணுயிர்கள் தான். இது ஒரு ஏக்கருக்கு தோராயமா 70 மரம்ன்றப்போ நம்ம 2 1/4 கிலோ பாக்கெட் போதுமானது. இதை 70 லிட்டர் தண்ணியில 2 நைட் ஊற வச்சுட்டு 3ஆவது நாள் மரத்துல இருந்து 2 அடி தள்ளி அரைவட்டம் எடுத்து அந்த வேர் பகுதியில ஊத்தி விட்டாலே போதும். இன்னைக்கு ஒரு டோஸ் கொடுத்துட்டு 3 மாசம் சென்று ஒரு டோஸ், அடுத்து 3 மாசத்துல ஒரு டோஸ், இந்த 3 டோஸ் மட்டுமே கொடுத்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் வாடல் நோய் மட்டும் இல்லாம என்ன வகையான நோயா இருந்தாலும் இது குணப்படுத்திடும். அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம வாட்ஸ்அப் விவசாய ஆலோசனை குழுவோட லிங்க்கும் QR கோடும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சிறந்த ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிலைத்த நீடித்த தீர்வு நாங்கள் கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383233105 6383417036 அல்லது 6383404512 எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.